வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனிப்பயிற்சி நடக்குது. சரிங்களா? வாக்கியம் படி சனிப்பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம் கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது. சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ள போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச்சில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. துலாம் ராசி லக்னம் எப்படி இருக்குது? உங்கள் காட்டில் தான் பணமழை. ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கணுவாங்கல்ல, அந்த டைமில் தான் நீங்கள் இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. சரிங்களா? எது இதிலலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, அதை சொன்ன ஜென்ரலாக பணம் விஷயம் நல்லா வந்துட்டுருக்கு. குடும்பத்தோடு ட்ராவலிங் போகிறது ஜாஸ்தியாக இருக்கும். தாராளமாக நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேர் இதில் ஃபாரின் ட்ராவலே பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச துலாமே நிறைய ஒரு 2 பேராவது இப்போ ஃபாரின் ட்ராவலில் இருக்காங்க. டூர் மாதிரி போயிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். வசதி வாய்ப்பு இருக்கவங்க பக்கத்து ஊர் எங்கெங்கே போக முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக ட்ராவலிங் பண்ணலாம். இது நல்லாயிருக்கு. கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. அதை துலாமில் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ஏன்னா சுக்கிரன் ராசி பயங்கரமாக அவங்கள அட்ராக்ட் பண்ணும். அதனால் தாராளமாக லவ் பண்ணுவாங்க. நீங்கள் லவ் எதனா செட் ஆகுதுனாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் அதுக்கு அப்ரோச் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்து ஹெல்த்தை தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ஹெல்த் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். 15க்கு அப்புறம் சூரியன் சுக்கிரன்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஹெல்த் ரீதியாக உடம்பு பார்த்துக்கோங்க. என்னென்ன ஹெல்த் ரீதியானா, துலாம் எல்லாருக்கும் இல்லை, ஜாதகம் போகிறது. பட் பெரும்பாலும் இந்த பால் உறுப்பு சம்மந்தமான இஷ்யூஸ் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். டயபெட்டிஸால் வர இஷ்யூக்கள் இது அதிகமாக வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம சில கலர் தெரப்பிலாம் நம்ம சொல்லுவோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ட்ரெஸ் போடுங்க. ஒயிட்டு, பட்டு, க்ரீமி கலர்ஸ் ட்ரெஸ் போட ஹெல்த் இஷ்யூ சரியாகும். வெல்த்தும் உங்களுக்கு அதிகமாக அட்ராக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ கல்யாணத்துக்கும் டைம் நல்லாயிருக்கு, மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, லவ் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் வேறு எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாத ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருங்க. ஆஃபீஸை நல்லா கவனித்து பாருங்கள். ஏன்னா துலாம் அதிகமாக புறம் பேச மாட்டாங்க. அவங்களுடைய சிம்பிளே என்னென்னு பார்த்தீங்கன்னா தராசு, பேலன்ஸ்டாக இருப்பாங்க. இந்த நாட்டாமை மாதிரி சொன்ன தீர்ப்பு தான், அதை மாற மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு உங்களை அறியாமல் உங்கள் பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். அதை கவனிங்க. பாலிடிக்ஸ் தள்ளி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா உங்கள் 6ஆம் வீட்டில் இப்போ சனி பகவான் சூரியன்லாம் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் வரும். பெஸ்ட்டு நிவர்த்தி என்னென்னா அதில் தள்ளி இருக்கிறது தான் பெஸ்ட்டு நிவர்த்தி. இது ஒன்று. அப்படி அது மீறி உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியா இருப்பீங்க, நம்ம தன ஆகர்ஷண வகுப்பில் சொல்லி தருவோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரெல்லாம் முக்கியமாக யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ கும்பலாக ஒரு டீ கடைக்கு போய் நல்லா டீ சாப்பிடுவாங்க. நீங்கள் காசு கொடுங்க டீக்கு. இல்லை உங்கள் வசதி வாய்ப்பு நல்லா இருக்குது, கொஞ்சம் பெரிய கிளைண்ட்டாக மோதிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்கள டின்னருக்கு கூப்பிட்டு போங்க வெள்ளிக்கிழமை நைட்டு. அது தொடர்ந்து ஒரு 6 வாரம் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எப்படி ரேப்போ பில்ட் ஆகுதுன்றதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷம் நான் ட்ரை பண்ணி பார்த்த விஷயம். சூப்பராக ஒர்க் ஆகும். இதெல்லாம் ஒரு ஓரை பக்காவாக ஒர்க் ஆகும். சரிங்களா? இது ஒன்று.
இதை தாண்டி வேறு இன்னும் என்ன ஜாகிரதையாக இருக்குன்னா, பிஸ்னஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வரும் பிஸ்னஸில். ஆக்சுவலாக என்னென்னா பிஸ்னஸ் பிக்கப் ஆகும் நீங்கள் பண்ணுற. இதில் நிறைய பேர் காஸ்மெட்டிக்ஸில் இருப்பாங்க, மீடியா பிஸ்னஸில் இருப்பாங்க, சில பேர் அக்கௌண்டன்ட்ஸ் அந்த மாதிரியாக இருப்பாங்க, சிஎஸ். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த டேக்ஸ் ஃபைலிங்லாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல மார்ச் மாதம். இந்த டேக்ஸ் ஃபைலிங் கன்சல்டண்ட்டான நிறைய பேர் இருப்பாங்க துலாம் ராசி லக்னத்தில். பிஸ்னஸ் வரும், எக்கச்சக்க பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வரும். முன்னாடியே ஒரு பாதி காசு அது வாங்கிடுங்க ஃபீஸ். ப்ராஃபிட் இடத்துல அடி வாங்கும். பிஸ்னஸ் நல்லா வரும் சரிங்களா, ப்ராஃபிட் அடி வாங்கும். அப்போ இதுக்கு பரிகாரம் என்னென்னா, முன்னாடியே பாதி காசு வாங்கி வச்சிருது, அதுதான் பரிகாரம். யாருன்னா ஒருத்தர் இல்லை நீ முடித்த பிறகு தான் நான் தருவேன்னா, அப்போ அந்த கிளைண்ட் ஏதோ நம்மளை மக்கர் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். நம்ம சொல்கிற பிரசன்னம் சொல்கிறோம், சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம்லாம். இந்த பிரசன்னம்லாம் பார்த்து இப்போ எதை பார்த்தாலும் பிரசன்னமாகவே தெரியுது. ஒருத்தர் நம்ம சொல்லி ஒரு 2-3 தடவை தடங்கள் கொடுக்குறாரு அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் ஏதோ ஒரு மக்கர் பண்ண போகிறாருன்ட்டு. அங்கேருந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். புது கிளைண்ட் அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட் சரிங்களா. பிஸ்னஸ் வளரும், ப்ராஃபிட்டை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுங்க. நீங்கள் கடைசி ஒரு 6 மாதமே பாருங்கள், உங்கள் தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது காற்று ராசி. காற்று ராசிக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சாங்ஸ் நிறைய கேளுங்க. விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சாங்ஸ் கேளுங்க. காலையில் எழுந்தோடனே கனகதாரா ஸ்தோத்திரம் கேளுங்க. இதெல்லாம் என்ன மியூசிக் தெரப்பின்னு நம்ம ஒன்று சொல்லித்தரோம். அதில் சொல்லித்தரோம் எந்தெந்த ராசிகள் என்னென்ன மியூசிக். கனகதாரா ஸ்தோத்திரம் கேளுங்க, அந்த நாளே உங்களுக்கு சூப்பராக அமையும். அப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் வழிபடுங்க. நீங்கள் சுவாதி நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா கண்ணை முன்னாடி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அன்னதானம் என்ன கொடுக்குறது இருந்தால் கருப்பு உளுந்துலாம் கோவில்கள் கொடுக்குறது ரொம்ப சிறப்புங்க சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது ராகு பிரச்சனை, கேது பிரச்சனை, சனி பகவான் பிரச்சனை எது இப்போ ஏன்னா சுவாதி நட்சத்திரம்னா ராகு பகவான் நல்லா பர்ஃபெக்டாக ராகு பகவான் இறங்கி வேலை செய்வார். கருப்பு உளுந்து கோவில்களில் டொனேஷன் கொடுக்க இந்த மார்ச் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் சரிங்க. உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பண தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம் சரிங்களா. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது. அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும், சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னு ஓடுறோம். ஓகே, ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓடணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம்.
வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை. ஒன்று கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண 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 நீங்கள் ஒன்றும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம், யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.